வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி 20/3/2024 புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம். இன்றைய திதி ஏகாதசி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்று சர்வ ஏகாதசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம். மேஷராசி. மேஷராசிக்கு சுகஸ்தானாதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும், ராசி அதிபதியும் 2ஆம் இடத்தின் அதிபதியும் இணைந்து லாபஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு. குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க. கணவன் மனைவி உறவு நிலை நல்லாவே இருக்கும். ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. கருத்து வேறுபாடு இல்லாம நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும். பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்குங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. கடன்கள் தொல்லை தராது. புதிய கடன்கள் வாங்கும் சூழல்கள் யாருக்கும் இருக்காது. கவர்மெண்ட் விஷயமான சில விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அரசாங்க வேலைகள் கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கும். ஆவணங்களை சரியா வச்சுக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பெருமை தரக்கூடியதா இருக்குங்க. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு கனவுகள் எல்லாம் நனவாகக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசியல்லையும் ஈடுபடக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. மாணவர்களுக்கு கல்வி ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால கல்வியில உயர்ந்த நிலையை அடைவீங்க. தேர்ச்சி சதவிகிதம் அதிகமாகவே இருக்குங்க. எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்களை பெற்று பாராட்டுக்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பராசக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குற விஷயங்களா இன்னைக்கு நடக்குங்க. உங்களுக்கு உங்களை நினைச்சு பெருமையா உணர்வீங்க. நிறைய நண்பர்கள் மூலமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமா நடக்கும். மனசுல ஒரு நிறைவான சூழல் இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அடுத்தவங்களால ஏதாவது ஒரு விஷயத்துல மன சங்கடங்களை உணரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மன உளைச்சல் அதிகமா இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் இன்னைக்கு தலையை தூக்கும். பழைய பிரச்சனைகளால இன்னைக்கு சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால எதிலையுமே கவனத்தோட அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சிலர் சொந்த தொழில் தொடங்கலாங்கிற முயற்சியில இருப்பீங்க. அந்த முயற்சியெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயமும் இழுபறியா இல்லாம டக்குன்னு முடியறதை பார்த்து உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். பண விஷயங்கள்ல ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் தீரும். பணம் சரளமாக புழங்கக்கூடிய அளவு இருக்குங்க. வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 1 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 3வது இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறது சிறப்பு. தைரியம் வீரியம் பராக்கிரமம் உண்கலம் இதை குறிக்கக்கூடிய அந்த 3வது இடத்துல அந்த இடத்தின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் பொழுது உங்களுக்கு தைரியத்துக்கு அளவே இருக்காதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தயங்காம எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு கூட ரொம்ப தயங்கிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்ப உங்களோட பேச்சு திறமையால நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அலுவலகத்துல உங்களோட பேச்சு திறமையால முன்னேறக்கூடிய சூழல்கள் இருக்கும். உயர் அதிகாரிகளோட மதிப்பும் மரியாதையும் இன்னைக்கு கிடைக்கும். பெண்களுக்கு எதையுமே யோசிக்காம தைரியமா எடுத்து செய்வீங்க. யாருடைய விஷயமா இருந்தாலும் அவங்களோட பிரச்சனைகள்ல தலையிட்டு நல்ல ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு காரிய வெற்றி ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்கு. தன்னம்பிக்கையோட செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. உங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமா நடந்து மன நிறைவை கொடுக்கும். போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். வம்பு வழக்குகள் நடப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு
நிம்மதியை கொடுக்கும். வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சந்திர மகுடேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். சிலரோட மனநிலையில நிறைய ஒரு சோர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசுக்கு தேவையில்லாத கற்பனைகள் எல்லாம் வரக்கூடிய சூழல்கள் இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து வருங்க. நிம்மதி இல்லாம இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. கவலைகள் அதிகமா இருக்கும். எதையுமே மனசுல போட்டு குழப்பிக்காம இன்னைக்கு தைரியத்தோட இருக்கிறது நல்லதுங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. இளமஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தொலைபேசி வழி செய்திகள் உங்களுக்கு இனிமையான செய்திகளா கிடைக்குங்க. பிள்ளைகள் விஷயங்களாகட்டும், பெற்றவர்கள் விஷயங்களாகட்டும் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். உடல் நலம் நல்ல சீரா இருக்கும். குடும்ப ஒற்றுமை, குடும்ப முன்னேற்றம்லாம் சிறப்பா இருக்கும். குடும்பத்துல உள்ளவங்க நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்களும் மன நிறைவோட சந்தோஷமா இருப்பீங்க. பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளமஞ்சள் பிங்க். அதிர்ஷ்ட எண் 1 9. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2வது இடமான தனஸ்தானத்துல தனஸ்தானாதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு. கடவுள் இன்னைக்கு உங்களுக்கு கண் திறந்து பார்க்கக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க. வீட்டுல பண பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதி அடையக்கூடிய நிறைவான நல்ல நாளா இருக்குது. பொருளாதாரத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பணம் கிடைக்கும். உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். எப்படி சமாளிக்க போறோங்கிற நிலையெல்லாம் மாறி இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு உங்ககிட்ட கையிருப்பு இருக்குங்க. மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். பெண்களுக்கு பேச்சுல ஒரு பக்குவம் இருக்கும். அடுத்தவங்களை புண்படுத்தாம அவங்களோட விஷயங்கள்ல நீங்க ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சங்கடங்கள் சரி செய்யக்கூடிய நல்ல நாளா இருக்கு. மாணவர்களுக்கு உதவி மனப்பான்மை அதிகமா இருக்கும். உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்ய தயங்க மாட்டீங்க. ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிருவீங்க. பேச்சுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்குங்க. குடும்பத்தினருக்கு நல்ல ஆதரவா இருப்பீங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். நீங்க எல்லாருக்குமே உதவி செய்யற மனப்பான்மையில இருப்பீங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை அடுத்தவங்களுக்கு செய்வீங்க. யாருடைய மனசையும் என்னைக்குமே புண்படுத்த மாட்டீங்க. உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க. நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வாராகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு என்னதான் நம்ம கவனமா இருந்தா கூட சில நேரங்கள்ல நம்மள அறியாமலேயே சில விஷயங்கள் நடக்குங்க. அது மாதிரி நீங்க செய்யற விஷயங்களை ரொம்ப கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. விலை உயர்ந்த பொருட்கள், கண்ணாடி பொருட்களை கையாளும் பொழுது ரொம்ப கவனத்தோட இருக்கணும். செல்வ நிலையில உயர்வை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் அந்த தொழில நல்ல லாபத்தையும் வருமானத்தையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. பாக்கிகள் வசூலாகும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பண பிரச்சனைகள் தீரும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3 9. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் ராசியில ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு. தொழில்கள் வியாபாரங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்குங்க. தனஸ்தானத்தை தனகாரகனான குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பங்கள் விலகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நல்லபடியா வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலையில இருந்த டென்ஷன் விலகும். கம்பெனியில சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழல்களும் இருக்கு. தொழில் வியாபாரங்கள்லாம் நல்லபடியா நடக்குங்க. சிலர் குடும்பத்தாரோட சுற்றுலா போய் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு இருக்குது. பெண்களுக்கு குடும்ப பிரச்சனைகளை குடும்பத்தாரோட பேசி நல்லபடியா செயல்பட்டு தீர்த்துக்க கூடிய வழிகள் இன்னைக்கு இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம சமாதானமாக போகக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு. நல்லபடியா தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய சூழல்கள் இருக்கு. மனசுல இருந்த பயம் விலகி தைரியத்தை உணர்வீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு செல்வ நிலையில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வேலை இடத்துல நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும்.
பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். நிலுவையில் இருந்த பணம் கையில் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கடன் கேட்டிருந்தீங்கன்னா கூட அந்த கடன் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு என்னதான் மனசுல கஷ்டமான ஒரு சூழல் இருந்தாலும் கடவுளோட அருளால இன்னைக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசுல ஒரு அமைதியான சூழல் இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆன்மீக ஈடுபாடு அதிகமா இருக்கும். கோவில் திருவிழாக்கள்ல எல்லாம் கலந்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கரு நீல நிற ஆடை சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். பொது வாழ்வில் இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அரசியல்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும். சில அரசியல்வாதிகள் நல்ல அனுகூலம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். நண்பர்களால பெருமைப்படும்படியான விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை கருநீலம். அதிர்ஷ்ட எண் 3, 5. சிம்மராசி. சிம்மராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 12வது இடத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு. 12ஆம் அதிபதி 12வது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையிலேயோ அல்லது உச்சம் பெற்ற நிலையிலேயோ இருக்கும் பொழுது உறக்கம், நிம்மதியான உறக்கம் வருங்க. நல்ல ஒரு எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசு ஒரு நிம்மதியான சூழல்ல இருக்கும். பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இருந்தாலும் 8ஆம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறதும் 7வது இடத்துல சனி பகவான் இருந்து ராசியை பார்க்கிறதும் செலவுகள் அதிகமாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டு அதனால பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. நண்பர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டு அந்த பொறுப்பை நீங்க சுமக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் சிலர் வரலாம். கவனமா இருங்க. பெண்களுக்கு யாருக்கும் வீணா உதவி செய்யறதா வாக்கு கொடுக்காதீங்க. அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய சூழல்கள் இல்லாததுனால வீண் பழிகளுக்கு ஆளாகக்கூடிய சூழல்கள்ல இருப்பீங்க. மாணவர்கள் அரசியல் தொடர்பு எதுவுமே இல்லாம உங்களோட கல்வியில கவனம் செலுத்துறது நல்லதுங்க. இதனால உங்க பணம் தான் வீணாகுமே தவிர உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. மக நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். குடும்பத்துல சுப காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் தோன்றுங்க. குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வாரிசு உருவாகக்கூடிய அமைப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயமும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான விஷயமா நடந்து மன நிறைவை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உங்களோட தேவைகள் இன்னைக்கு பூர்த்தியாகும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க சாமுண்டி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சில நேரங்கள்ல அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். பிரயாணங்களால எந்த பிரயோஜனமும் இருக்காதுங்க. காவல்துறையினர் அல்லது அரசாங்கத்தால சிலர் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல்கள் வரலாம். ஆவணங்களை சரியாக வச்சுக்கிறது நல்லதுங்க. உடல்நிலையிலையும் அக்கறை தேவை. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தேவையான விஷயங்கள்ல தலையிட்டு உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்ளுகிற சூழல்கள் இருக்குங்க. உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். மனசு நிம்மதியா இருக்கும். போட்டிகள் விலகும். மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய நல்ல நாளா இருக்குது. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் லாபஸ்தானாதிபதியாகி லாபஸ்தானத்திலேயே ஆட்சி பலம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு. தனஸ்தானமான 2வது இடத்தை தனகாரகனான குரு பார்க்கறதுனால பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி எதிர்பார்த்ததை விட அதிகமான பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தொட்டது எல்லாமே லாபமா தான் முடியும். எடுத்த காரியங்கள்ல சிறப்பான வெற்றிகளை பெறுவீங்க. எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தா கூட இன்னைக்கு தொழில் சிறப்பா நடந்து பெரிய லாபத்தை கொடுக்குங்க. உங்களுடைய வித்தைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். மனசுல இருந்த கவலைகள்லாம் நீங்கி நிம்மதியான ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. கொடுத்த வாக்கையும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு இன்னைக்கு விவசாய பொருட்களால லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. விவசாயத்துல அதிக ஈடுபாடு இருக்கும். அழகு நிலையம் நடத்துறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு ஏதோ ஒரு வழியில இன்னைக்கு காசு சம்பாதிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. அல்லது சேமிப்புகள் உயரும். பெற்றவர்களுக்கு ஒரு
உதவிகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். உங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறி நிம்மதியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வம்பு வழக்குகளில் சாதகமான ஒரு சூழல் இருக்கும். வேலை இடங்கள்லையும் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பண வரவு தாராளமாக இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சோமநாதரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியங்க. மனசு ஒரு நிலையில இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனைகளை தலையில வச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கிறதும் நல்லது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்தில்நாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல் நலத்துல இருந்த தொந்தரவுகள்லாம் விலகி உடல் நலம் நல்லா சீரா இருக்குங்க. வியாபாரத்துல இந்த மந்த நிலையும் மாறும். உங்களோட செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்குங்க. தேவையான அளவு பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 19. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. வேலைன்னு வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குங்க. வேலையில இருந்த டென்ஷன் விலகும். இந்த வேலை நமக்கு நிலைக்குமா, எப்ப நம்மளை எடுத்துருவாங்களோங்கிற கவலையில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது புதிய முயற்சிகள்ல ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்குரிய முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களோட காரியங்களை நல்லபடியா நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. பெண்களுக்கு கணவரோட வேலையில ரொம்ப உறுதுணையா இருப்பீங்க. சொந்த தொழில் செய்யறவங்க கணவருக்கு நல்ல உதவியா இருப்பீங்க. காரிய தடைகள் எல்லாம் அகலுங்க. குடும்பத்தினரோட தேவைகளை இன்னைக்கு பூர்த்தி செய்வீங்க. மாணவர்களுக்கு சிலர் படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வருமானம் சிறப்பா இருக்கும். வேலை அதிகமா இருந்தாலும் அதற்குரிய சன்மானம் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்குங்க. உதிரி வருமானங்கள் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்குங்க. உடல் நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். வீட்டுக்கு விருந்தினர் வருகை இருக்கும். அவங்கள உபசரித்து மகிழக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. நண்பர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க. சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல ஒரு படபடப்பு இருக்குங்க. வேலைகள்ல ரொம்ப பொறுமையோட கவனமா இருக்கிறது நல்லது. சின்ன தவறுகள் கூட பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுப்போடையும் பொறுமையோடையும் இருக்கிறது அவசியங்க. பணம் கேட்ட இடத்துல இருந்து தடையில்லாம கிடைக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். குடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். சொத்துக்கள் நிறைய சேருவதற்கான யோகம் சிலருக்கு இருக்குதுங்க. அசையும் அசையா சொத்துக்கள் நல்ல வருமானத்தை கொடுக்கும். சிலர் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 3. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாக்யஸ்தானத்தின் அதிபதியான சந்திரன் பாக்யஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது சிறப்பு. உங்களுடைய பாக்கியங்கள் எல்லாம் எந்த குறைவில்லாம கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசு நிறைவா இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உதவி மனப்பான்மை அதிகமா இருக்கும். ஆரோக்கியத்துல ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலர் முன்னோர் வழிபாடுகளை செய்வீங்க. சித்தர் சமாதிகளுக்கு போய் தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. கோவில் குளங்களுக்கு போறது, இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது, பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இன்னைக்கு நடக்குங்க. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. காரியத்துல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. பெண்களுக்கு உங்களோட பேச்சுக்கள் அடுத்தவங்களுக்கு சமாதானப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அடுத்தவங்களோட பிரச்சனைகள்ல தலையிட்டு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. உங்களுடைய நல்ல மனசுக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நல்லதாகவே நடக்கும். மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. புத ஆதித்ய யோகம் செயல்படுறதுனால கல்வியில இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி இன்னைக்கு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு.
தேர்வு எழுதக்கூடியவர்கள் சிறப்பா தேர்வு எழுதக்கூடிய நல்ல நாளா இருக்கு. விசாக நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. லாட்டரி, கமிஷன், கான்ட்ராக்ட், ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறைய லாபத்தை கொடுக்கும். மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கோயில் குளங்களுக்கெல்லாம் போய் வருவீங்க. எதுவுமே ஒரு சுயநலத்தோட யோசிக்காம பொது நலம் கருதி அடுத்தவங்களோட பிரச்சனைகள்ல தலையிட்டு தீர்வு காணக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருளாதாரத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். பண பிரச்சனை எதுவும் இருக்காது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பா இருக்கும். நண்பர்களுக்கு உதவி செய்யறது அல்லது நண்பர்களோட உதவிகளை கிடைக்கிறது, அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. பிரயாணங்கள் செய்வீங்க. பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 3, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட செய்யறது நல்லதுங்க. பொறுமையா இருக்கணும். பண விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனத்தோட இருக்கணுங்க. பண விவகாரங்கள்ல அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காம நீங்களே பாத்துக்கிறது நல்லது. குடும்ப விஷயங்களை வெளியில யார்கிட்டையும் பகிர்ந்துக்காம இருக்கிறது நல்லதுங்க. அவங்க உங்களோட பிரச்சனைகளை ஊதி பெருசாக்குற மாதிரி சூழல்கள்லாம் இருக்கும். கவலைகளை மறந்து நிம்மதியா இருக்கணும்னா கடவுள் வழிபாட்டுல கவனத்தை செலுத்துங்க. கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க. மனசை அமைதியா வச்சுக்குங்க. தியானங்கள்ல ஈடுபடுறது நல்லதுங்க. பெண்களுக்கு வம்பு வழக்குகள்ல இருந்து விலகி இருக்கிறது நல்லது. வீட்டுல தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. பண பிரச்சனைகள் இன்னைக்கு கவலைகளை கொடுத்தாலும் தீரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு மனக்கலக்கமும் இருக்கிற மாதிரி சூழல்கள் இருக்காது. மாணவர்களுக்கு சண்டை சச்சரவுகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாம உங்க வேலையை கவனமா பார்த்துக்கிட்டு இருந்துட்டீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசா இருக்காது. மூல நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு வேலையில கவனத்தோட இருக்கிறது நல்லது. நண்பர்கள் மூலமா ஆதாயம் கிடைக்கும். நல்ல காரியங்கள், மங்கள நிகழ்ச்சிகள்ல எல்லாம் கலந்துக்கிருவீங்க. பண வரவெல்லாம் வழக்கம் போலவே இருக்குங்க. வேலை இடத்துலையும் வழக்கமான சூழல்கள் தான் இருக்கும். அன்றாட தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசு எதையோ பறிகொடுத்தது மாதிரி இருக்குங்க. ஒரு அமைதியான சூழல்ல இருக்காது. எதுலையுமே ஒரு ஈடுபட முடியாத சூழல் இருக்கும். அடுத்தவங்க அலட்சியப்படுத்துற மாதிரி தோணும். கவனம் சிதறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்கிறதுனால எந்த ஒரு வேலையும் பொறுப்போட செய்யறது நல்லதுங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதையுமே தைரியமாக அணுகக்கூடிய பக்குவம் உங்ககிட்ட இருக்கும். மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீரும். போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க. குடும்பம் அமைதியா இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 7. மகர ராசி. மகர ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் 7வது வீட்டுல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது சிறப்பு. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க. ரொம்ப அந்யோன்யமா அன்போட நடந்துக்கிருவீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நிம்மதியா இருப்பீங்க. சிலர் இன்ப சுற்றுலா போய் வருவதற்கான அறிகுறிகள்லாம் இருக்குதுங்க. இருந்தாலும் 2வது இடத்துல சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக்காம அப்படியே விட்டுறது நல்லதுங்க. பண விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கணக்கு வழக்குகளை கரெக்டா சரிபார்த்து வச்சுக்கோங்க. பண பொறுப்புகளை அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லதுங்க. பெண்களுக்கு இன்னைக்கு கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கலைத்துறையில ஈடுபாடு அதிகமா இருக்கும். தன்னை அலங்கரிச்சுக்கிறதுல ரொம்ப இன்னைக்கு சிறப்பான ஈடுபாட்டோட இருப்பீங்க. மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழல் இருக்குங்க. கவலைகள் தீரும். உங்களோட கற்பனா சக்தியெல்லாம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். கலையில ஆர்வம் ஏற்படும். பேச்சுல ஒரு வசீகரம் இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். போட்டி பொறாமைகள்லாம் விலகும். வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்கறது அமைப்பு இருக்குதுங்க.
போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. வேலை இடத்துல சக ஊழியர்களோட ஆதரவு நல்லாவே இருக்கும். குடும்ப கௌரவமும் உயரும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயமும் எண்ணியது ஒன்றாகவும் செய்கிறது ஒன்றாகவும் ஒரு தடுமாற்றத்தில் இருக்குங்க. மனசு அலைப்பாயும். எதிர்பார்த்த அளவு உங்களோட மற்றவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க. அதனால மனசு சங்கடப்படக்கூடிய சூழல்கள் இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எடுத்த காரியத்தை வெற்றியோட செஞ்சு மன நிறைவடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. மனசுல இருந்த கவலைகள் தீரும். பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு விடிவு காலம் பிறக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனசு நிறைவா இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, பச்சை. அதிர்ஷ்ட எண் 1, 9. கும்பராசி. கும்பராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 6வது இடத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில இருக்கிறதும், ராசி அதிபதி ராசியில இருக்கிறதும் சிறப்பு. உங்களுடைய யதார்த்தமான குணத்தை அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. பண பிரச்சனைகள் விலகும். எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்கிருவீங்க. நீங்க எதிர்பார்த்து செயல்பட்டு வந்த காரியத்தை முடிச்சு அதனால இன்னைக்கு லாபத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. வியாபாரங்கள் எல்லாமே நல்ல லாபகரமா நடக்கும். பண தட்டுப்பாடு இருக்காது. பண பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பா இருக்கும். குடும்பத்துல நல்ல அமைதியான சூழல் இருக்கும். பெண்களுக்கு கவலைகள் தீர்ந்து நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். மனசுல இருந்த எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய சூழல்கள் இருக்கு. ஆசிரியர்களோட பாராட்டுக்களை பெறுவீங்க. நண்பர்களோட உதவியும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாவே முடியும். இன்னைக்கு எல்லாருக்குமே நீங்க உதவி செய்யற ஒரு நல்ல பக்குவமான மனசோட இருப்பீங்க. உங்களோட ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும். தெய்வீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்குங்க. குடும்பத்தாரோட ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும். குடும்பத்தாரோட வருமானமும் இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க வாராகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யறவங்க ரொம்ப கவனத்தோட இருக்கணும். தொழிற்சாலையில வேலை செய்யறவங்க, கரண்ட்ல வேலை செய்யறவங்க எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. வண்டி வாகனங்கள்லையும் கவனத்தோட இருக்கணும். போக்குவரத்து விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சொத்துக்களால வருமானம் கிடைக்குங்க. பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 9. மீனராசி. மீனராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பலம் பெறும் பொழுது உங்க போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்கள் இன்னைக்கு கிடைக்குங்க. பொருளாதார வசதி சிறப்பா இருக்கும். பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். இருந்தாலும் பிள்ளைகள் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய பண வசதிகள், தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் கிடைக்குங்க. தொழில் வியாபாரங்கள்ல சிலருக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு வீண் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு இயற்கையாகவே தெய்வ பக்தி உங்ககிட்ட அதிகமா இருக்குங்க. குடும்ப வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். சிலர் கூட்டு தொழில்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு உயர்கல்வியில உயர்வடைவீங்க. உயர்கல்வி கற்கிறதுக்கு சிலர் வெளிநாடு செல்வதற்குரிய முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க. அந்த முயற்சிகளும் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதிர்பாராத செல்வ நிலையை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். முன்னோர்களோட சொத்துக்களால இன்னைக்கு நிறைய பண வசதிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. நல்லபடியா வியாபாரங்கள் நடந்து பெரிய லாபத்தை கொடுக்கும். குடும்ப முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க.
பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்கும். தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மை அதிகமாகவே இருக்குங்க. பிள்ளைகளோட விஷயங்கள் பெருமைப்படும்படியான சூழல்கள்ல இருக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் நல்ல சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொது சேவையில அதிக ஈடுபாடு இருக்கும். அடுத்தவங்களோட நலன்ல அக்கறையோட இருப்பீங்க. உதவி மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும். குடும்பத்திலையும் நல்ல ஒற்றுமை இருக்கும். பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.